ஒரு அழகான கிராமத்தில் மல்லி என்ற குட்டி பெண் வசித்து வந்தாள். அவளுக்கு மொபைல் போன் என்றால் உயிர். எந்நேரமும் அதிலேயே மூழ்கியிருப்பாள். அவள் உலகம் மொபைலுக்குள் அடங்கிவிட்டது. பக்கத்தில் இருக்கும் அழகான தோட்டத்தையோ வானத்தில் பறக்கும் வண்ண பறவைகளையோ அவள் கண்டுகொள்வதே இல்லை. ஒருநாள் மல்லி தன் மொபைலில் ஒரு புதிய கேம் விளையாடிக் கொண்டிருந்தாள். அதில் ஒரு மாய கண்ணாடி இருந்தது. இந்த கண்ணாடியை தொட்டால் புதிய உலகிற்கு செல்லலாம் என்று கேம் சொன்னது. மல்லி ஆவலுடன் அதை தொட்டாள். அடுத்த நொடி அவள் ஒரு பெரிய காட்டுக்குள் இருந்தாள். அங்கே மரங்கள் மிகவும் உயரமாக வளர்ந்திருந்தன. அங்கே ஒரு குரங்கு அமர்ந்திருந்தது. "நீ யார்? ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்?" என்று குரங்கு கேட்டது. மல்லி பயந்து, "நான் என் வீட்டிற்கு போக வேண்டும். என் மொபைல் போன் எங்கே?" என்று தேடினாள். ஆனால் அவள் கைகளில் மொபைல் இல்லை. அக்குரங்கு மல்லியை ஒரு மரத்தின் உச்சிக்கு அழைத்துச் சென்றது. அங்கே ஒரு பெரிய பறவை கூடியிருந்தது. "இந்த காட்டில் பல அற்புதங்கள் உள்ளன. மொபைல் இன்றி அவற்றை கண்டுபிடி" என்றது. மல்லி மொபைல் இல்லாமல் செரும முறை இயற்கையை கவனித்தாள். வண்ண வண்ண பூக்கள், மரங்களுக்குள் மறைந்திருந்த அழகிய நீரோடை, இவற்றையெல்லாம் அவள் இவ்வளவு நாள் கவனிக்காமல் போனை மட்டுமே பார்த்திருக்கிறோமே என வருந்தினாள். அப்போது ஒரு குட்டிமான் அவளிடம் ஓடி வந்தது. "நீ ஏன் வருத்தமாக இருக்கிறாய்?" என்று கேட்டது. மல்லி நடந்ததை சொல்ல மான் அவளை தன் தாயிடம் அழைத்துச் சென்றது. மான் குடும்பத்துடன் மல்லி விளையாடினாள். அவர்கள் காட்டிற்குள் பல இடங்களுக்கு சென்றனர். அங்கே அவள் இதுவரை பார்த்திராத பல பூக்களையும் செடிகளையும் அருவிகளையும் பார்த்தாள். அவள் ஓடி ஆடி மரத்தில் ஏறி தண்ணீரில் கால்களை நனைத்து இயற்கையின் அழகில் தன்னை மறந்து போனாள். மொபைலின்றி இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை அப்போதுதான் உணர்ந்தாள். மாலையானது. மான் குடும்பம் அவளை பிரிந்து செல்லும்போது இயற்கையின் மாயம்தான் உண்மையானது, மொபைலின் மாயமல்ல என்று மானின் தாய் கூறியது மல்லிக்கு புரிந்தது. அப்போது அவள் வந்த வழியில் இருந்த ஒரு பெரிய மரம் பிரகாசமாக மின்னியது. அதுவே அவள் வீட்டுக்கு திரும்பும் வாசல் என்று மல்லிக்கு தெரிந்தது. அவள் மரத்தை நோக்கி ஓடிச் சென்றாள். மல்லி வீட்டிற்கு வந்து கண்களை திறந்தாள். அவள் அதே தோட்டத்தில் மொபைலுடன் அமர்ந்திருந்தாள். ஆனால் இப்போது அவள் கையில் மொபைல் இல்லை. அவளது பார்வை சுற்றிலும் பரவியிருந்தது. சூரியன் மறையத் தொடங்கியது. சூரியன் மற்றும் மான் குடும்பம், குரங்கு போன்ற காட்டில் உள்ள நண்பர்கள் அனைவரும் அவரவர் இருப்பிடங்களை நோக்கி மகிழ்ச்சியாக திரும்பினர். இப்போது மல்லிக்கு தெரிந்தது, இயற்கையின் அரவணைப்பில்தான் உண்மையான மகிழ்ச்சி ஒளிந்திருக்கிறது என்று. அன்று முதல் மல்லி மொபைலில் அதிக நேரம் செலவிடுவதை குறைத்துக் கொண்டாள். அவள் தன் நண்பர்களுடன் வெளியே விளையாட சென்றாள். மரங்களை நட்டாள். தோட்டத்தை பராமரித்தாள். மல்லி இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் கண்கள் தெளிவாகவும் மனம் அமைதியாகவும் இருந்தன. மொபைலின் திரையில் தொலைத்த சந்தோஷத்தை